இந்த ஸ்பேஸ்ல விண்வெளியில முதலில் குர்ஆனை ஓதியது யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? விண்வெளிக்கு சென்ற ஒரு இஸ்லாமிய வீரர் குர்ஆனை அந்த ஸ்பேஸிலே வைத்து ஓதியிருக்கிறார். இதை உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் செவிமடுத்தும் இருக்கிறார்கள். யார் அந்த வீரர்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? எந்த சந்தர்ப்பத்தில் இந்த குர்ஆனை அவர் ஸ்பேஸிலே விண்வெளியிலே வைத்து ஓதினார்? தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழிக்காக வேண்டி, நம்முடைய நேர்வழிக்காக வேண்டி குர்ஆனை அருள் இருக்கிறான். இந்த குர்ஆனை ஓதும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான கவலைகள் அடியோடு இல்லாமலாகி விடுகின்றன. நம்முடைய நோய்கள் இல்லாமலாகி விடுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து பிரச்சனை தீர்வாக இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். எனவே தான் முஸ்லிம்களாகிய நாங்கள், குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கிய நாங்கள் எங்கு செல்லும் பொழுதும் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த குர்ஆனை ஒரு சகோதரர் விண்வெளியில் வைத்து ஓதி சாதனை படைத்த வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் ஒருவர், அவர் ஸ்பேஸுக்கு, விண்வெளிக்கு அவர் வீரராக செல்லும் பொழுது விண்வெளியில் இருந்தவாறு இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதியிருக்கிறார். அந்த ஓதிய வசனங்களை அந்த விண்வெளி வீரருடைய நாட்டை சேர்ந்தவர்களும் கேட்டிருக்கிறார்கள். இது வரலாறிலே பதியப்பட்டிருக்கிறது. யார் அந்த சாதனையை நிகழ்த்தியவர் என்று பார்த்தால், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த விண்வெளி வீரராக இருந்த அப்துல் அஹத் முஹம்மத் என்ற விண்வெளி வீரர் தான். இவர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த விண்வெளி வீரர். 1988 வருடம் சோயஸ் TM6 என்ற விண்கலத்திலே இவர் விண்வெளிக்கு சென்றிருந்த சமயம்தான் குர்ஆனுடைய வசனங்களை அங்கே வைத்து ஓதி விண்வெளியில் முதலில் குர்ஆனை ஓதியவர் என்ற சாதனையை இவர் படைத்திருந்தார். ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மீர் என்ற விண்வெளி நிலையத்தில் இருந்த பொழுது இவர் தன்னுடைய தாயுடன் பஷ்து மொழியிலே பேசினார். இந்த மொழி விண்வெளியில் இருந்து பேசப்பட்ட அதிகாரப்பூர்வமான 4வது மொழி என்பதாக வரலாற்றிலே இடம் பிடித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இவருக்கு குர்ஆனுடைய வசனங்களையும் ஓதுமாறு கூற, இவர் விண்வெளியில் இருந்தவாறு குர்ஆனுடைய வசனங்களையும் ஓதி காண்பித்தார். இவர் விண்வெளியில் 9 நாட்கள் தங்கியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நாடான ஆப்கானிஸ்தானுடைய முக்கியமான புகைப்படங்களையும் எடுத்து அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இவர் அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய அதிபராக, ஜனாதிபதியாக இருந்த முஹம்மது நஜீபுல்லாஹுடனும் தொலைபேசியில் பேசியிருந்தார். இவருடன் சென்ற குழுவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய முறையில் தேநீரும் காய்ச்சி கொடுத்ததாக வரலாற்றிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வைத்துதான் இவருடைய நாட்டை சேர்ந்த அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொலைபேசியிலே பேசும் பொழுது, நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தையும் ஓதுங்கள் என்று சொல்ல, அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க விண்வெளியில், ஸ்பேஸில் இருந்தவாறு இவர் குர்ஆனுடைய வசனங்களையும் ஓத ஆரம்பித்தார். இதன் காரணமாக விண்வெளியில் குர்ஆன் வசனங்களை ஓதிய முதல் நபர் என்ற பெயரை அப்துல் அஹத் முஹம்மத் பெற்றுக்கொண்டார். இதே போல விண்வெளிக்கு சென்ற இஸ்லாமிய வீரர்களில் 4வது வீரர் என்ற இடத்தையும் அப்துல் அஹத் முஹம்மத் பெற்றுக்கொண்டார். இவர் செல்வதற்கு முன்னால் 3 இஸ்லாமிய வீரர்கள் ஸ்பேஸுக்கு சென்றிருக்கிறார்கள். முதலாவது சுல்தான் பின் சல்மான் அஸ்-சஊத், 2வது முஹம்மது ஃபாரிஸ், 3வது மூசா மன்ரோ. இந்த 3 இஸ்லாமிய வீரருக்கு பிறகு 4வதாக விண்வெளிக்கு சென்ற இஸ்லாமிய வீரர் அப்துல் அஹத் முஹம்மத் ஆகும். இவர் ஸ்பேஸிலே வைத்து குர்ஆன் ஆயத்துகளை ஓதினார். ஓதியதை இவரே பதிவும் செய்திருந்தார். எனவே விண்வெளியில் முதலாவதாக குர்ஆனை ஓதிய சாதனை படைத்தவர் என்ற சிறப்பு பேர் அப்துல் அஹத் முஹம்மதுக்கு கிடைத்தது. சோவியத் விண்வெளி திட்டத்திற்காக இவர் சோவியத் யூனியனிலே இணைந்தார். அந்த சோவியத் யூனியனின் மூலமாகத்தான் இவர் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டார்.
1988 வருடம் செப்டம்பர் 7வது தினம் இவருக்கு முக்கியமான 3 விருதுகளை சோவியத் யூனியன் கொடுத்து கண்ணியப்படுத்தியது. முதலாவது சோவியத் ஒன்றியத்தின் நாயகன் என்ற சிறப்பு பட்டமும், ஆப்கானிஸ்தான் ஜனநாயக குடியரசின் நாயகன் என்ற பட்டமும், லெனினின் ஆணை என்ற பட்டமும் இவருக்கு கொடுத்து அந்த நாட்டு மக்கள் இவரை கௌரவப்படுத்தினார்கள். இவர் ஸ்பேஸில் இருந்து நாடு திரும்பியதற்கு பிறகு பொது விமான போக்குவரத்து துணை அமைச்சராக பணியாற்றினார். எனவே இப்படியாப்பட்ட சாதனையை நிகழ்த்தியவர் தான் அப்துல் அஹத் மோமந்த் என்று சொல்லப்படக்கூடிய ஆப்கானிஸ்தான் விண்வெளி வீரர். எனவே இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய தீனுக்காக வேண்டி கபூல் செய்து கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.